ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் சிமிர்னா சபையின் ஊழியத்தின் சார்பாக மறுரூபமாக்கும் ஊழியத்தின் தேவ வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நல்ல அருமையான இந்த பால்வேளையில் கூட உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் தூரினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளில் உன்னத பாட்டின் வேத பகுதியிலிருந்து ஒரு பகுதியை பார்க்கும். உன்னத பாட்டு சாங் ஆஃப் சாலமோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் எழுதினதான ஒரு உன்னதத்துக்குரிய ஒரு பாடல், ஒரு சிறப்பான ஒரு பாடல். இந்த உன்னத பாட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சபை குறித்தும் கூறுகிறதான பாடுகிறதான ஒப்பனையான ஒரு பாடல். இதை நாம் வாசிக்கும் போது அப்படி தான் வாசிக்க வேண்டும். நேசர் என்று சொல்லும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும், மணவாட்டி என்று சொல்லும்போது என் பிரியமே, என் ரூபவதியே, என் மணவாட்டியே என்று சொல்லும்போது சபையை குறித்ததான ஒரு பாடல். மணவாளன், மணவாட்டி, சபை என்று சொல்லலாம். இந்த வேத பகுதியில் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், நேசர் தன்னுடைய சபையை அழைக்கிறதான ஒரு பகுதி. அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. நித்திரை பண்ணினால், ஆனால் என் இருதயமோ விழித்திருந்து நேசர் தட்டுகிற நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். அந்த சத்தம் என்னவென்று சொன்னால், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று சொல்லி சபையை பார்த்து அழைக்கிறதான நேசருடைய சத்தத்தை பார்க்கிறோம். அன்பான தோன்ற பிள்ளைகளை, இதில் முக்கியமாக எடுத்துக்கொள்வது, இன்றைக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், சபையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறது, என் பிரியமே, என் பிரியமே என்று சொல்லி அவருடைய சத்தம் இந்த நாளில் நமக்கு நேராக வருகிறது. இங்கே இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்தித்தோமானால், யார் அவருக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ அவர்களை பார்த்து தான் அவர் சொல்ல முடியும், என் பிரியமே, என் பிரியமே என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நாம் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று சொல்லி அழைக்கிற நேசரின் சத்தத்தை கேட்க வேண்டும். வேதத்தில் யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், சொல்லுகிறதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து பிரசங்கம் பண்ண என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். தேவனோடு கூட இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தில் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் போது நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும், நம்மை தேற்றுகிறதும், நம்மை பலப்படுத்துகிறதுமாய் இருக்கும். இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை அங்கு சபைக்கு உண்டாகி, என் பிரியமே. அன்பான பிள்ளைகளை, நாம் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் அவர் நம்மை பார்த்து பிரியமே என்று சொல்வார். இந்த பூமியில் நமக்கு பிரியமானது நம்முடைய பிள்ளைகள் செய்தால் அந்த பிள்ளைகளை நாம் நேசிப்போம். அப்படியே தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் பிரிய வைக்கிறவராய் இருக்கிறார். இங்கே பிரியமே வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தானியேலை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் வாசிங்களேன். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திருடன் கொள் என்றார். இங்கு இந்த தானியேலை பார்த்து எனக்கு பிரியமான புருஷனே அப்படி என்று சொல்லி தேவதூதன் தேவனுடைய வார்த்தை அங்கு வருகிறது. பாருங்கள், தானியேலுடைய வாழ்நாள் முழுவதுமாக தேவனுக்கு பிரியமானதை செய்தார் என்று பார்க்கலாம். தானியேலுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல்
சிறைப்படுத்தி அவரை தானியேலை கொண்டு போய் இருக்கும்போது அந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவர் முதலாவது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் ராஜாவுடைய ஆகாரத்தினாலும் போஜனத்தினாலும் என்னை தீட்டுப்படுத்தாதபடி நான் காத்துக்கொள்வேன். இங்கே பார்க்கும்போது அவனுடைய சரீரம் எந்த விதத்திலும் தீட்டுப்படாதபடி நான் பார்த்து கொள்வேன், நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லிதான் அவர் அந்த ஆகாரத்தை அவர் தள்ளிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ராஜாவுடைய அந்த ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் சாதாரண ஆகாரத்தை புசிக்கிறோம், இந்த ஆகாரத்தினால் எங்களுடைய சரீரம் தீட்டுப்படக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய சரீரம் தேவனால் பெற்றது, அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அதை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தை எந்த விதத்திலும் பாவத்தினாலோ ஆகாரத்தினாலோ வேறு எந்த கிரியினாலோ அந்த சரீரத்தை அவர் தீட்டுப்படுத்தாதபடி காத்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து வருகிறான். ஜெபிக்கிற காரியங்கள் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் கூட அவர் தினமும் வழக்கம் போல கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தார். அது தேவனுக்கு பிரியமானது. சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி பாதுகாக்கிறது தேவனுக்கு பிரியமானது. அன்பான தேவனுடைய பிள்ளை, ஆதலால் தான் அவருடைய சரீரம் தீட்டுப்படுத்தப்பட்டதினால்தான் சிங்கக்கபிலை போடும்போது அந்த சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவே இல்லை என்று பார்க்கிறோம். என்றால் அந்த சரீரத்தில் மாம்சம் இல்லை. ஆதலால் மாம்சத்தில் ஒரு ஜெயம் இருந்ததனால் அந்த சரீரத்தில் சிங்கங்கள் பலவந்தம் பண்ணாதபடி அதை புசியாதபடி இருந்தது என்று பார்க்கிறோம். மற்றவர்களை தூக்கி போடும்போது அது புசித்து விட்டது. காரணம் என்னவென்றால் தானியேல் தேவனுக்கு பிரியமானவராயிருந்தார். அவனுடைய கிரியைகள் முழுவதும், அவனுடைய செய்கைகள் முழுவதும், அவனுடைய பேச்சு நடை அத்தனையும் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. ஆதலால் தான் அங்கு தானியேலை பார்த்தவர் சொன்னார், எனக்கு பிரியமான புருஷனே, நீ திடன்கொள், நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இன்னொரு வேத பகுதி நாம் பார்ப்போம். ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசி கேட்போமே. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். இந்த வேத பகுதியை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் தேவனுக்கு பிரியம்? இங்கு பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் ஜனங்களால் கனம் பண்ணப்படுகிறவன் அங்கீகரிக்கப்படுகிறவனுமாக காணப்படுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியம் செய்வது, ஊழியம் என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. சிலர் அப்போஸ்தலர் அழைத்தார், சிலர் மேய்ப்பர்களாக, போதகர்களாக, சுவிசேஷர்களாக, தீர்க்கதரிசிகளாக பல ஊழியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் மையப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு கைப்பிரிதி, ஒரு நாளைக்கு ஒரு ட்ராக்ஸ், ஒரு கைப்பிரிதி கொடுத்தாலும் அதுக்கு பரலோகத்தில் பலன் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த வேத பகுதி என்ன நமக்கு சொல்லப்பட்டிருந்து சொன்னால், யார் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை தேவன் அவர் மேல் பிரியமாக இருக்கிறார். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாதபடி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கொடுப்பதும் மனுஷருக்கென்று கொடுக்காதபடி கர்த்தருக்கென்று கொடுங்கள். கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆதலால் அழைக்கப்பட்ட அழைப்பில் ஊழியத்தை சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்க வேண்டும். நமக்கு ஆகாரம் இருந்தாலும் வஸ்திரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை சீராக நாம் செய்து கொண்டிருப்போம். தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவர் என்று சொன்னார். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் கட்டாயம் அவருக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைகிறீர்கள். பலனடைந்து நீங்கள் பூமியில எருசலேம், யூதேயா, சமரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளை, அது தேவனுக்கு பிரியமானது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் பிரியப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை அவர் கனப்படுத்துகிறார். ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். ஒரு ஊழியக்காரரை ஜனங்களெல்லாம் அங்கீகரிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய ஊழியக்காரன். அவனுடைய வாயில தேவனுடைய வார்த்தை உண்டு. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவன் அதில் பிரியப்படுகிறவர் என்று பார்க்கிறோம். சாதாரணமாக இந்த 2-3 நாளில் நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். என்னவென்றால், அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வருகிறான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். மனிதன்
நாம் தேவ மனுஷர்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனுஷன் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம இடத்துல சின்ன வாக்குவாதமோ இல்லாட்டி ஏதோ சின்ன ஒரு வியாபாரமோ ஏதோ ஒன்று செய்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க. அதில் அந்த உலகத்தின் மனுஷனை காட்டிலும் நாம் அவனிடத்தில் அதிகமாக வாதாடினோமானால், அவன் நம்ம இடத்துல வாதாட நாம் அவனிடத்துல வாதாடுவோமானால் நமக்கும் அவனுக்கு வித்தியாசமே கிடையாது. நீ தேவ மனுஷன், நீ தேவ மனுஷி. உன்னிடத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஜனங்கள் காண வேண்டும், தேவன் காண வேண்டும். ஆதலால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்ற வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. நாம் தேவ மனுஷர்கள். உலகத்தின் மனுஷருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். சபையாகி இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைய, உன் சுற்றில் இருக்கிற ஜனங்கள், நம்மளோடு கூட வேலையில் இருக்கிற உலக ஜனங்கள், இவர்களை காட்டிலும் நீ விசேஷத்துள்ளாக இருக்க வேண்டும். உன்னுடைய பேச்சு, நடை, கோபங்கள், அல்லாவிட்டால் பொறுமை, இதில் எல்லாவற்றிலையும் மாதிரியாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்தல் மேலே தேவன் பிரியமாக இருக்கார். 2 காரியத்தை பார்த்தோம். தானியேலை பார்த்து என் பிரியமான புருஷனே என்று சொன்னார். ஊழியம் செய்தல் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலிருந்து நிச்சயமாக நீர் வரப்போகிறீர். நீர் வரும்போது எங்களை பார்த்து பிரியமே என்று சொல்லும்போது இந்த பூமியிலிருந்து பிரியமானவர்கள், உமக்கு பிரியமான கிரியை செய்கிறவர்கள், உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரை மறுபமாக்கப்பட்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த பூமியில் நாங்கள் கர்த்தாவே மனுஷருக்கல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவிக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வந்தது. கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இத்தனை காலங்கள் செய்திருந்தாலும் இன்றிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எது பிரியமோ அதை செய்து அவர் பிரியமானவர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அந்த இடத்துல சேருகிற ஒரு பாக்கியத்தை தாரும். இன்றிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உமக்கு எது பிரியம் அந்த பிரியத்தை நிறைவேற்றி உமக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்க கிருபை தாரும். கர்த்தாவே, எங்களை உமக்குள்ளாக முடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென்.